ஆமா என்ன வேலை பாக்குறீங்க? அதான் பாத்துக்கிற வேலை தான் கெடுத்து விட்டீங்களா? அப்படி என்ன வேலை பார்த்தா? தூங்கிந்தல்ல ஏண்டா தூங்குல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலை தான். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை RPM அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு டயர் மாற்றுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டயர் மாற்றினேன் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் கைஸ். கமான். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் குடுவாஞ்சேரியில் இருக்குது MRF ஷோரூம். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் டயர் மாற்றுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய டயர். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கோளாராக டேமேஜ் ஆகிருக்கும், ரொம்ப தேங்கிச்சு டயரு. ஸோ அதனால சரி மாற்றிடலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு காற்று இறங்குற ப்ராப்ளம் வேறு வந்துடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி காற்றுடுச்சேன்னா அடுத்த நாள் சரணே இறங்கியிருக்கும். ஸோ நான் எங்கேருந்து லீக் ஆகுதுன்னே எனக்கு தெரியல சுத்தமாக. பஞ்சர் கடை கூட ட்ரை பண்ணி பார்த்தா அங்கே பஞ்சரே இல்லைப்பா அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே ஃபுல்லாக இறங்கிடுது. சரி ஓகே, இதுக்கு மேலே முடியாதுடா, மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். நான் என்ன டயர் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாக்கு வர டயர் தான் சூஸ் பண்ணேன். ஸ்டாக்குனால் இப்போ MRFக்கு நம்ம பைக் வாங்குறப்பவே வரும்ல, சேம் அதே டயர் தான். ஸோ இதுக்கு வந்து இதோட ரியரோட செக்ஷன் என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 180/70 வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 வரும். ஸோ ஓகே, இதுக்கே ஸ்டாக்கில் இருக்கிறதே போயிடலாம். ஏன்னா நான் இதில் 4 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல எப்படி சொல்கிறது குவாலிட்டியாக தெரிஞ்சது. குவாலிட்டியானால் நான் ஓட்டுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான். நான் வந்து எங்கள் வீடே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போனோம் மெயின் ரோட்லேருந்து. பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடு, ஸ்பீட் பிரேக்கு ஏகப்பட்ட நல்லா ஓட்டி டயரு டான்ஸு. பட் ஆனால் செம்மையாக உழைச்சிது, வேறு லெவலில் உழைச்சிது MRF. ஸோ அதனால் அதுக்கே போயிடலான்ற ஒரு ஐடியாவில் ஓகே, அதுவும் பட்ஜெட்டில் இருந்தது. சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். அப்புறம் நீங்கள் இப்போது உங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஓகே நான் வந்து நல்ல ரோட் கண்டிஷனில் தான் ஓட்டுவேன் அப்படின்லாம் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணணும் அந்த ஐடியாவில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆனரிங் அப்படிலாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு டயர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1 போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 above வரும். பட் ஆனால் ரேடியல் டயரில் கிடைக்கும். வேறு லெவலில் நீங்கள் கார்னரிங் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்கும். பட் ஆனால் இது ரேடியல் டயர் கிடையாது, இது ஜாப்பர் டயர்ஸ் தான் இந்த MRFில் போனீங்கன்னா. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆமாங்க. ஃபைனலாக அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து எனக்கு 5350 தான் ஆச்சு. ரியரில் வந்து எனக்கு 3800 சம்திங் அண்ட் ஃப்ரண்டில் வந்து 2000 கிட்ட அவ்வளோதான் வந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் லெவலில் எனக்கு ஒரு டயர் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் query இருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்னும் கண்டென்ட் ஏதாவது போடணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் guys. Thank you for watching. Thank you guys. Bye. See you on the next video. Bye guys. Thank you.